ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு இன்ஸ்டண்ட்டான அடை தான் ரெடி பண்ண போகிறேன். டக்குன்னு செஞ்சிடலாம், ருசியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கப் அரிசி மாவு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கலாம், ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எந்த கப்பால் மாவு அளந்தனோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இது வாழை இலை, அப்படி இல்லைன்னா இது மாதிரி பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டின உருண்டையை அதில் வச்சுட்டு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தட்டின அடையை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் விட்டு வேக விட வேண்டியதான். 3 நிமிஷத்துக்கு பிறகு பிரட்டி விட்டு மறுபடியும் 3 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துடலாம். இதே போல் எல்லா அடையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.